சரி, அதை விடு, பரவாயில்ல. அந்த சண்டைலாம் எப்போ நடந்துச்சு? கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆகுது. அப்போனா இன்னைக்கு ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லு. அம்மா நேற்று அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தங்க நம்ம காலேஜில் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. இவ்வளோ நாளாக நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு தான். என்னடா சொல்ற? ஆமாம், அந்த பொண்ணு தான். அவள் பேர் நவமித்ரா. எனக்கே அம்மா சொன்ன உடனே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அடிக்காதடி அக்கா, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும், அப்பயாச்சும் திருந்தறியான்னு பார்ப்போம். என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அதுவும் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்ட தான் உன் சேட்டையை காமிக்கணுமா? நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, இனி நான் என்ன பண்ணுறது? எனக்கு கோபமாக வருது. வரும் வரும், உனக்கு நல்ல கோவம் வரும். மூக்குலேயே குத்திரும் பார்த்துக்கோ. சரி, அந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜ் வந்தப்போ நீ போய் பார்த்தியா? எப்பவும் போலவே என் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணாங்க. அப்போ பார்த்தேன். அவளுக்கும் தெரியும்ல எப்படி இருந்தாலும், அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆ, சொல்லியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவளோட பேச்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கை பிடிச்சேன்ல, அதுக்கப்புறமேட்லேருந்து அவள் ரொம்ப சோகமாகவே தான் இருந்தாளே. ஆனால் இன்னைக்கு அவள் நடந்துக்கிட்டது பார்த்தப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பின்ன நீ பண்ணதுக்கெல்லாம் இப்போதான் அந்த பொண்ணுக்கு தைரியமே வந்திருக்கு. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். அந்த பொண்ணு மேலே ஒரு தப்பும் எனக்கு தோணலை. ஓ மேலே தான் இருக்கு எல்லா தப்பும். ஒன்று தான் கட்டி வச்சு அடிக்கணுமே. ஐயோ, ஏன்? அம்மா தான் என்னை அனுப்புனாங்களே, நீ சோகமாக இருக்க என்ன ஏதுன்ட்டு போய் பேசுன்னு. இனி வந்து என்னை கேட்பாங்க, நான் என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட? ஐயையோ, என்னடி அக்கா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? ஏதாவது சொல்லி சமாளியேன். வா, நான் சமாளிக்கிறேன். போடா டேய், போடா எங்கனாச்சும் எலும்பி வந்துட்டான் பெரிய இவனை மாதிரி. இனி நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு பயமா இருக்குடா. அம்மா கிட்ட நான் போய் எப்படிடா சொல்லுவேன் இதை பத்தி? கிறுக்கு பயலே, கிறுக்குத்தனமா எதனா ஒன்று பண்ணி விட்டுருவான். சரி, நான் போறேன். எதனாலும் பார்த்து செய்டி அக்கா, எதுவும் போட்டு கேட்டு கொடுத்துறாத அம்மா கிட்ட. நான் போட்டு கொடுக்க மாட்டேன், அந்த பொண்ணு போட்டு கொடுக்காம பாத்துக்கோ. அது கஷ்டம். நான் வரேன். கவியை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த இருட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நேத்ரன் கிட்ட பேசினதை பற்றி கேட்கணும். அப்புறம் மறக்காம வேலை செய்கிற இடத்துல சுடர் பையன் வந்ததையும் கேட்கணும். கவி அம்மா, ஏன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? அவ்வளோதான், இனி தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேம்மா. சரி கவி, நேத்ரன் கிட்ட பேசுனியா? அவன் என்ன சொன்னான்? ஐயோ, இப்போ நான் அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? இந்த கிறுக்கு பிடிச்சவன் இப்படி பண்ணி வச்சிருக்கானே, நான் எப்படி இப்போ அம்மாவை சமாளிப்பேன்? என்ன சொல்றதுனே தெரியலையே. கவி, அம்மா கேட்டதுக்கு இன்னும் சொல்லவே இல்லை எதுவும். அம்மா. என்ன கவி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்க. நேத்ரங்கிட்ட பேசுனியா இல்லையா? அவன் என்ன சொன்னான்? அது அது வந்துமா, நேத்ரம் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டே இருக்காளாம். அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காளாம். அதுதான் அவன் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாமா. அவளுக்கு அவ அவ என்ன சொல்கிற கவி? அதான் சொன்னனேம்மா, நேத்திரம் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றுறதுன்னு. அது உண்மையா? ஐயோ, இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க? உண்மைன்னு சொன்னால் நம்புவாங்களா மாட்டாங்களா? சும்மா சொல்லி பார்ப்போம். உண்மைதாம்மா. ஐயையோ, நம்ம ஒரு கனவு கண்டா இது இன்னும் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு ரூட்டு. அம்மா வேற ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் சொன்னது பொய்யன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். அம்மா, இவங்க என்ன கூப்பிட கூப்பிட ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அம்மா. சொல்லு கவி. ஏம்மா ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நேத்திரம் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றுறான்னு சொன்னல, அதை யோசிச்சது ஒரு மாதிரி ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுக்கு அதெல்லாம் போட்டு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் யோசிக்காதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரி கவி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கவியை பற்றி பேசலாம். கவி. என்னம்மா? இன்னைக்கு சுடரோட பையனை பார்த்தியா? அம்மா அதித்தை பற்றி தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னதான் கவி. டெய்லி பார்த்துட்டு தானேம்மா இருக்கேன். ஏம்மா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா கவி? அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் சுடரால் அந்த பிள்ளைங்கள படிக்க வைக்கவே முடியல. அப்போ இந்த தம்பி தான் வந்துட்டு, நான் இருக்கேம்மா உங்களுக்கு,
நீங்கள் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? தம்பி தங்கச்சி எல்லாம் நான் படிக்க வைக்கிறேன், அவங்கள கரை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்களும் இப்போ வரையும் படிக்க வச்சிட்ருக்கான். நம்ம நேத்ரன் படிக்கிற காலேஜில் எவ்வளோ செலவாகும் உனக்கே தெரியும்ல. அந்த காலேஜில் அவன் தங்கச்சியை படிக்க வச்சிட்ருக்கான், அதுவும் அந்த ஆட்டோ ஓட்டி. அது போல் பையன்லாம் எங்கேயாச்சும் கிடைப்பானா? சுடர்கிட்ட நான் எப்போ பேசும்போதும் ஒருத்தனை நினச்சி மட்டும்தான் ரொம்ப வருத்தப்படுவா. அது வேற யாரும் இல்லை, அவன் பையன் அதீத்தை மட்டும்தான் நினச்சி அவ்வளோ வருத்தப்படுவாளே. என் மிச்ச 2 பிள்ளைங்களை அதீத் பார்த்துக்குவாண்டி. அதீத்தை பார்க்கறதுக்கு தான் யாரும் இல்லை. என் அதீத்தை பார்க்கறதுக்கு நான் மட்டும்தாண்டி இருக்கேன். எங்கள் எல்லாருக்காகவும் அவன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கான். யாருடி பண்ணுவா இது போல்? என்கிட்ட அழுவா சொல்லி. யோசிச்சு பாரு கவி, இது போல் ஒரு பையன் உலகத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? இல்லைம்மா. ஆனால் என் சுடர் பார்த்தியா, அவன் பையனை எவ்வளோ அழகாக நல்லா வளர்த்துருக்கான்னு. சான்ஸே இல்லைம்மா. அப்பா போனதுக்கப்புறம் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் வேலையில் இறங்கி கஷ்டப்பட்டு இப்போ வரையும் நல்லா படிக்க வச்சு நான் பார்த்துக்கிறேம்மா தம்பி தங்கச்சியன்னு எவன் சொல்லுவான் இந்த காலத்தில்? அதான் சொல்கிறனே, அந்த தம்பி ரொம்ப நல்லவனு. சரிங்கம்மா. ஆனால் அம்மா ஏன் நம்மக்கிட்ட அவங்க நல்லவங்கன்னு சும்மா ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாச்சும் சொல்லி? ஒருவேளை இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுல்ல, அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இத்தனை வாட்டி சொல்கிறதா? சரிங்கம்மா, நம்ம படுத்து தூங்கலாமா? தூங்கலாம் கவி. என்னதான் இந்த நவமித்ரா கிட்ட தைரியமா பேசினாலும் அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு நினைக்கும் போது அந்த பயம் தானா வந்துடுது. இவ தான் அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணா இருக்கணுமா? வேற எவ்வளவுமே இருக்கக்கூடாதா? சே, என்னை எப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டி விட்டுட்ட கடவுளே. அக்கா கிட்ட வேற கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். இனி இது வேற ஒரு பிரச்சனையா மாறக்கூடாது. அக்கா அப்படி ஒன்றும் சொல்லாது, நம்பிக்கையாக வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாம் இந்த நவமித்ராவால் வந்துச்சு. அவன் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சானா சட்னி ஆக்கிடுவேன். திமிரு பிடிச்சவ, முட்டைக்கண்ணி. இவளெல்லாம் எங்கேருந்து தான் பிடிச்சாங்களோ தெரியல. எனக்குன்னு வந்து அமையுதுங்க பாரு எல்லாம். சை, இவ சும்மாவே நம்ம மேலே கோவமாக தெரிஞ்சா. அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொன்னதும் இன்னும் ஓவராக சீன் போட்டுன்னு தெரியுறா. அப்படி நான் அவளுக்கு என்ன தான் பண்ணேனோ என்னமோ தெரியலை. அவ எரிஞ்சு விழுந்து விழுந்து என்னையும் இப்போ அப்படியே மாத்திட்டா. எனக்கும் இப்போ அவளை பார்க்கும் போதெல்லாம் கோவம் தான் வருது. முட்டைக்கண்ணி. அவ புடவையில பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. ஆனா அவ அன்னைக்கு என் மேல விழுந்தப்போ நான் என்னையே மறந்துட்டு அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போனா அவ கண்ணு அவ்வளோ அழகா இருந்திருக்கு. அவ கண்ணு எப்படி இருந்தா எனக்கு என்ன? முட்டைக்கண்ணி. அவ மட்டும் இன்னொரு வாட்டி என் கையில கிடைக்கட்டும், நான் அப்போ பாத்துக்கிறேன் அவளை. ஓகே டன், இப்போ ஃபோன் பண்ணி பேசலாம். கண்டிப்பா ஃபோன் பண்றது அனினாவா தான் இருக்கும். எப்போ பண்றா பாரு, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவளுக்காக. ஹலோ வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் காலுக்காக தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்டி இன்னைக்கு ஃபோன் பண்றதுக்கு இவ்வளோ நேரம்? அது வீட்டில் அம்மா அப்பாலாம் பேசி முடிக்க லேட் ஆயிடுச்சு வருண், அதனால தான். கோச்சிக்கிட்டீங்களா? ஆமா நான் கோச்சுக்கிட்டேன். என்கிட்ட இனி அப்போ பேசாத, சரியா? போ. என்ன ஒரு நாள் லேட் ஆனதுக்கே எப்படி கோச்சிக்கிறீங்க? சரி அதை விடுங்க. சாப்பிட்டீங்களா? ஆமா நான் கோச்சுக்கிட்டேன் தான். இல்லை சாப்பிடல, வந்து ஊட்டி விட்டுறியா? எனக்கு வெக்கமாக இருக்கு. ஆனால் நானும் ஊட்டி விடணும்னு ஆசையில தான் இருக்கேன். அதுக்கான சந்தர்ப்பம் தான் அமையவே மாட்டேங்குது. ஏய் சக்கரக்குட்டி, நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்கிறேனே. லவ் யூடி சக்கரக்குட்டி. லவ் யூ டு வருண். அவ்வளோதானா? அவ்வளோதானா? மாமாவுக்கு ஒரு உம்மா. அதெல்லாம் ஒரு அம்மாவும் கிடையாது, சும்மா இருங்க. ஏய், நான் உன்னை அம்மா பார்க்கறதுக்கெல்லாம் இன்னும் டைம் நிறையாவே இருக்குடி.
இப்போ ஜஸ்ட் ஒரு உம்மா மட்டும்தான் கேட்டேன். ம் கொளுத்தி போட்டுருவேன் ஓவராக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா. அடி பாவி, காதலனை கொளுத்தி போடுவேன்னு சொல்றா பாரு. ஆ காதலனா காதலன் காதறுத்து கலைவேன். மாமாவை பார்த்து என்னெல்லாம் சொல்றடி நீ? மாமா தேவையில்லாததெல்லாம் பேசினா நான் இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். புரிஞ்சுதா இந்த மாமாவுக்கு? புரிஞ்சுதுடி சக்கரக்குட்டி. வருண், நீங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்ச எவ்வளோ பெரிய gift தெரியுமா? என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, என் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கீங்க. உங்களை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது வருண். எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் நான் எங்கள் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிருவேன் நம்ம கல்யாணத்துக்கு. உங்கள் வீட்டில் எப்படி வருண்? எல்லாரும் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தானா, இல்லாட்டி கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்களா? நீ கிடைக்கிறதுக்கும் நான் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணேன்னு தெரியலடி. நீ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறடி. என் லைஃப்பில் முக்கியமான 2% தான், அம்மா அப்பா. அதுக்கப்புறம் நீடி. இப்போ நீங்கள் 3 பேரும் தான் இப்போ எனக்கு எல்லாமே. எங்கள் வீட்டில் நீ பயப்படுற அளவுலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான். நீ சமாளிச்சிடுவடி. அது போதும். தம்பி, இன்னொரு சாய் எடுக்கட்டா? இல்லை வேணாண்ணே, இது ஒன்றே போதும். சரிப்பா. வருண் எங்கே இருக்கீங்க? சும்மா நைட் அவுட் வந்தேன்டி. உன் காலுக்காக வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போவோமேன்னு வந்தா, அப்புறம் இந்த சாயா கடையில் வந்து இருந்துட்டேன். இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாரி வருண், அம்மா அப்பா கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல விடு. சரி சீக்கிரம் சாயா குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. சரிடி செல்லம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகிறேன். என்ன ம் நீ மட்டும் கட் பண்ணிடாத. சரி சரி கட் பண்ண மாட்டேன். மச்சான் நல்லா யோசிச்சுக்கோ, இப்போ கூட ஒரு குறையும் இல்லை. வேண்டான்னா வேண்டான்னு ஃப்ளாப் பண்ணிடலாம் பிளானை. இல்லைடா, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாளைக்கு தாலி கட்ட போகிறேன்னா போகிறேன் தான். ஏன்டா மச்சான் இப்படி ஆயிட்ட நீ? அவளோட பிரிவு தாண்டா என்னை எப்படி மாற்றிடுச்சு. டேய், ஏதோ உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரிவு வந்த மாதிரி பேசாதடா. மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே. மனுஷன் மட்டுமா? 5 அறிவு உள்ள உயிரினமே அப்படிதான். புரிஞ்சுக்கோ மச்சான், எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு. நீ பொத்துறியா? அதானே, அட்வைஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்காதே. அட்வைஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே பிடிக்காதுன்னெலாம் இல்லை, நீ அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான் பிடிக்காது. ம் சரி, அப்போ நீ பிளானை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணுன்ற பிளானில் தான் இருக்கியே. அதானே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது. நாளைக்கு கோயில் போகிறதுக்கு முன்னாடியே தாலி மாலை இது போல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்ல. சடனாக நான் தாலி மட்டும்தான் கட்ட போகிறேனே, அதனால் மாலைலாம் வேண்டாம், தாலி மட்டும் ஒன்று போதும். சரி, உனக்கு எதுவும் பயமா இல்லையா? பயம் இல்லைன்னு யார் சொன்னது? ரொம்ப நிறையாவே பயம் இருக்குது இப்போ எனக்கு. ஒரு மனுஷனுக்கு மேரேஜ்ன்றது எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு தெரியும்ல. ஆனால் அதை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். என் மம்மி டாடிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை சும்மாவே விட மாட்டாங்க. அதானேடா, அவங்களுக்காகவாச்சும் பிளானை ட்ராப் பண்ணுடா. போதும், இதுவே கடைசியாக இருக்கட்டும். இதுக்கும் மேலே பிளானை ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத. டென்ஷன் ஆனா தூக்கி அடிச்சிருவேன். நைட்டு உன்னை தூங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்படி சிவராத்திரி தான் இன்றைக்கும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன்னா நீ என்ன வேணாலும் பேசு, பிளானை ட்ராப் பண்ண சொல்லு. அட, இப்போ என்ன மச்சான் உனக்கு? நவமித்ரா காலத்தில் தாலி கட்டணும். கண்டிப்பாக நாளைக்கு நீ தாலி கட்டுவ. சரியா மச்சான்? அப்படிவா வலிக்கு. ஆடுற மட்டும் ஆடி கிடக்கணும், பாடுற மட்டும் பாடி தான் கறக்கணுமே. நீ எப்படியாச்சும் கறந்துட்டு போ. இன்னைக்கு நைட்டு என்னை தூங்க விடுவல்ல மச்சான்? தூங்க விடுறேன், இந்த பல்லு காட்டுறதை நிறுத்து. நீ தூங்க விடுறேன்னு சொன்னா போதும் மச்சான், நான் பல்லுலாம் காமிக்க மாட்டேன் இனி. அப்போ வாயை மூடு. ஓகேடா. நாளைக்கு அவ கழுத்தில் எப்போ தாலி கட்டுவேன்னு இருக்கு. தாலி கட்டினதுக்கப்புறம் நவமித்ரா என் கூடவே தான் இருப்பாள்ல. எப்படிடா நீ சமாளிக்க போற? அவங்க ஃபேமிலி, உங்க ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியும் நீ சமாளிக்கணும்ல. அதெல்லாம் நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்குவேன். நீ இப்போ எதுவும் ஞாபகப்படுத்தாம இரு. நானே அவளை நினச்சி சந்தோஷத்தில் இருக்கேன். நவமித்ரா ஃபர்ஸ்ட் என் மேலே கோவப்படுவா, அதுக்கப்புறம் போக போக என்னை ஏற்றுக்குவா கண்டிப்பாக. மிஸ் யூ ஸோ மச் நவமித்ரா. இனி நாளையிலேருந்து நீ என் கூடவே தான் இருப்பியே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை நினைக்கும் போது. உன்னை என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்குவேண்டி. டெய்லி உன் அழகை ரசிச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடி. மிஸ் யூ ஸோ மச் டி நவமித்ரா.
நாளைக்கு காலையில் எப்போ ஆகும், நீ எப்போ கோயில் வருவேனா, எப்போ உனக்கு தாலி கட்டுவேன்னு இருக்கு எனக்கு. என்னதான் இந்த நவமித்ரா கிட்ட தைரியமாக பேசினாலும் அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு நினைக்கும் போது அந்த பயம் தானாக வந்துடுது. இவ தான் அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணாக இருக்கணுமா? வேற எவ்வளவுமே இருக்கக்கூடாதா? சே, என்னை எப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டி விட்டுட்ட கடவுளே. அக்கா கிட்ட வேற கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். இனி இது வேற ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது. அக்கா அப்படி ஒன்றும் சொல்லாது, நம்பிக்கையாக வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாம் இந்த நவமித்ராவால் வந்துச்சு. அவன் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சானா சட்னி ஆக்கிடுவேன். திமிரு பிடிச்சவ, முட்டைக்கண்ணி. இவளெல்லாம் எங்கேருந்து தான் பிடிச்சாங்களோ தெரியல. எனக்குன்னு வந்து அமையுதுங்க பாரு எல்லாம். சை, இவ சும்மாவே நம்ம மேலே கோவமாக தெரிஞ்சா. அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொன்னதும் இன்னும் ஓவராக சீன் போட்டுன்னு தெரியுறா. அப்படி நான் அவளுக்கு என்ன தான் பண்ணேனோ என்னமோ தெரியல. அவள் எரிஞ்சு விழுந்து விழுந்து என்னையும் இப்போ அப்படியே மாற்றிட்டா. எனக்கும் இப்போ அவளை பார்க்கும் போதெல்லாம் கோவம் தான் வருது. முட்டைக்கண்ணி. ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் அவ புடவையில பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. ஆனா அவ அன்னைக்கு என் மேல விழுந்தப்போ நான் என்னையே மறந்துட்டு அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போனா அவ கண்ணு அவ்வளோ அழகா இருந்திருக்கு. அவ கண்ணு எப்படி இருந்தா எனக்கு என்ன? முட்டைக்கண்ணி. அவ மட்டும் இன்னொரு வாட்டி என் கையில கிடைக்கட்டும், நான் அப்போ பாத்துக்கிறேன் அவளை.